எப்படி போயிட்டு திரும்ப எப்படி வந்து லேண்ட் ஆகணுங்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம திறமையான ஒரு குரூப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து அது வெளியே தெரியறதே இல்லை. இப்ப அவங்க வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணோம், இதுக்கு அவங்க என்ன ரீஎட்டிலேட் பண்ணாங்க, நம்ம திரும்ப அடுத்து என்ன ஸ்டெப் இதை விட அக்ரெசிவா எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம், ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து விமானப்படையில இருக்கு. அவங்க முழு நேரமா இதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த அட்டாக்ஸ் வந்து நம்ம ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். அது இன்னும் நிறைய வெளியே வரும். அது நீங்க நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து தாமதம் பண்ணல, அது வந்து அவங்க தயார் பண்றாங்க அப்படிங்கறதா முக்கியம். ஏன்னா எந்த ஒரு தாக்குதலும் வந்து தவறுதலாயிடக்கூடாது, ஒரு தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் ஆயிரும். அதனால ரொம்ப கவனமா அதை வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து கண்டிப்பா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு பெரிய டீம். இங்க இணைப்பிலேயே இருங்க திரு மாணிக்க வாசகம். ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பூஞ்ச் மற்றும் உரி பகுதிகளில் 2 உயிரிழந்திருக்கின்றனர். சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணையை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சிவரஞ்சனி, நேற்று இந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் ஓய்ந்தாலும் பாகிஸ்தான் குறிப்பாக இந்த சர்வதேச எல்லை பகுதிகள் மற்றும் எல்லையோர இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வந்தது. அது குறிப்பாக இந்த ஆர்டிலரி ஷெல்ஸ் என்று சொல்ல ஆர்டிலரி குண்டுகள் வைத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. இன்று காலை வரை அந்த தாக்குதலானது நீடித்தது. தற்போது உரி பகுதியில் ஒருவரும் பூஞ்ச் பகுதியில் ஒருவரும் தற்போது உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல பூஞ்ச் மற்றும் உரியில் 4 பேர் காயம் அடைந்திருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, பாகிஸ்தான் மீண்டும் சீனாவில் இருந்து வாங்கப்பட்ட ஒரு ஆர்டிலரி துப்பாக்கியை பயன்படுத்தி தான் தற்போது இந்த இந்திய எல்லைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக பொதுமக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் இந்த ஆர்டிலரி துப்பாக்கிகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். பூஞ்ச், உரி போன்ற பகுதிகள் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மீதுதான் தற்போது பாகிஸ்தான் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. நேற்று இரவு நாம் உரி மற்றும் பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் பேசும்போது வழக்கத்தை விட 2 அல்லது 3 மடங்கு இந்த தாக்குதலின் தீவிரம் அதிகமாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். அதே போல உயிர் சேதம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாது வீடுகள் பல முற்றிலும் சேதம் அடைந்திருப்பதாக தான் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. சிவரஞ்சனி, இனி அடுத்த கட்டமாக அங்கு பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அதாவது இந்த சேதத்தின் நிலை என்ன, அதன் கணக்கிடும் பணிகள் தற்போது தொடங்கியிருக்கிறது. அதே போல அங்கு இருக்கக்கூடிய அந்த உரி மற்றும் பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு தற்போது அழைத்து செல்வதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் முதல்வர் குறிப்பாக இந்த பூஞ்ச் பகுதிக்கு சென்று அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சேதங்களை பற்றி தற்போது பார்வையிட இருக்கிறார். இந்த பூஞ்ச் பகுதி என்பது ஒரு தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதி. அதே போல இந்த பாகிஸ்தான் எல்லைக்குட்பட்ட பகுதியின் அது வந்து ஒரு உயரமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த உயரமான இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்துதான் கீழே இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதி மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர் இந்த அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் ஏற்கனவே சொன்னபடி உரி என்பது அந்த பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில், அதாவது அந்த எல்லையிலேயே இருக்கக்கூடிய பகுதி. அங்கு பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன என்பது பாகிஸ்தானுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் பொதுமக்கள் மீது தாக்குதலை ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே தற்போது இந்த தாக்குதலை தொடர்ந்து, அதாவது இடைநிற்றல் இல்லாமல், அதாவது எங்கும் நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, இனி அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகளை தற்போது ஜம்மு காஷ்மீர் அரசானது மும்முரப்படுத்தி இருக்கிறது. இதற்காக என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? சிவரஞ்சனி, நான் ஏற்கனவே கூறியது போல தற்போது முதல்வர் அங்கு உமர் அப்துல்லா அங்கு சென்று பூஞ்ச் பகுதியில் சென்று அங்கு பார்வையிட மக்களிடம் அந்த பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் தொடர்பாக கேட்டு அறிகிறார். அதைத் தொடர்ந்து அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் தாக்குதல் நடத்துவது தொடரும் பட்சத்தில், அதாவது பகலிலும் தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். சிவரஞ்சனி.
இப்போது பகலிலும் தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? தற்போதைய சூழல்கள் எப்படி மாறி இருக்கிறது நள்ளிரவோடு ஒப்பிடும்போது? கண்டிப்பாக தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லை பகுதிகளில் இருந்து தற்போது இந்த திக்வார் செக்டர் ஆஃப் பூஞ்ச் அந்த பகுதியில் தற்போது மீண்டும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வந்திருக்கிறது. இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இன்று காலை இந்திய ராணுவம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். எந்த இடத்திலிருந்து இந்திய எல்லைகள் இந்திய நிலைகள் மீது அல்லது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது எந்த இடத்திலிருந்து தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த இடங்கள் மீது குண்டறிந்து அதை தகர்க்கக்கூடிய அந்த காணொலியை இந்திய ராணுவமானது இன்று வெளியிட்டிருந்ததை காலையில் வெளியிட்டிருந்தனர். இனி அதாவது இனி பகலிலும் அவர்கள் எங்கிருந்து இந்திய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த இடங்களை அளிக்கக்கூடிய அந்த தாக்குதலில் இந்திய ராணுவம் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கலாம். சிவரஞ்சனி, பொதுவாகவே எல்லையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு, எல்லை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தாக்குதல்கள் நடைபெற்றால் தற்காத்துக் கொள்ள எந்த அளவிற்கு நாம் முயற்சிக்கலாம் என்பது தொடர்பாக விழிப்புணர்வு வழங்க வேண்டியதும் ஒரு சில நடைமுறைகள் இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.